நோவா நாட்களிலே பேழையை கட்டச் சொன்னார். பெருமழை இறங்கியது. பேழை தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிற நாட்களிலே அவன் தண்ணீர் வற்றி போயிட்டா என்று பார்க்கும்பொழுது காகத்தை வெளியே விட்டான். அதை போக்குவரத்துமா இருந்தது. வெளியே போய் பிணங்களை திங்கும், பின்பு பேழைக்குள்ள வரும், பின்பு போகும். இது போல சிலர் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து ஆராதனைக்கு வருகிறவர்கள் வெளியே போய்விட்டு பாவத்துக்கு வாழ்ந்துட்டு திரும்பி வந்து இப்படி மாறி மாறி வரும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இருக்காது, சமாதானம் இருக்காது. ஆனால் புறாவை அடுத்து விட்டார். புறா உலகத்திலே ஜலத்திலே கால் ஊன்ற இடம் இல்லாதபடி அது பணத்தின் மேல் உட்காராது, அது பேழைக்குள் வந்து விட்டது. பிரியமானவர்களே, புறா ஒரு அருமையான பறவை. இதை போல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் உலகத்துடைய சிற்றின்பங்களை போய் உட்கார்ந்து விட்டு ஆராதனைக்கு வரமாட்டார்கள், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நிற்க மாட்டார்கள், பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டார்கள், பரியாசக்காரை உட்கார்ந்து இடக்கார மாட்டார்கள். தேவனுடைய சமூகத்தையே அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆமென்.